டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 25வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் டீமுக்கும், மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் டீமு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு ஒரு முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா. அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு வீரர்ன்னு பார்த்தீங்கன்னா, அ ஃபாஃப் டு பிளிசிஸும், விராட் கோலியும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த டீம் பார்த்தீங்கன்னா ஐகானா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு 2 டீமும் மோதும்போது மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் மேட்ச் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து தோல்விய சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் டீம் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல கிளம்புன பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தடுமாறுனாரு விராட் கோலி. விராட் கோலிக்கு பந்து பேட்ல படவே இல்ல. லெஃப்ட் ஆயிட்டே தான் இருந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பந்து அவருக்கு மிஸ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. கடைசியா பும்ராவோட ஓவர்ல இஷான் கிஷன்ட்ட கேட்ச் குடுத்துட்டு அவுட் ஆயிருவாரு. ஆனா அதுக்கடுத்து இந்த வில் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு 2 4 அடிப்பாரு. அடுத்து அவரும் அவுட் ஆயிட்டு போயிருவாரு. ஆனா அதுக்கடுத்து இந்த பார்ட்னர்ஷிப்லாம் தரமான பார்ட்னர்ஷிப்ங்க. ஒருத்தர் அவுட் ஆவுறாரு, ஒருத்தர் அடிக்கிறாரு. ஒருத்தர் அவுட் ஆகுறாரு, ஒருத்தர் அடிக்கிறாரு. ஒருத்தர் அவுட் ஆகுறாரு, ஒருத்தர் அடிக்கிறாரு. இதே மாரி தான் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பே போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க டீம்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் தான். 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க 196 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. நல்ல ஒரு ஹெவியான டீமு. பேட்டிங்ல கொஞ்சம் தடுமாறிட்டே இருக்கிறாங்க. அது ஃபாரின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு சரியா அமையவே இல்ல. கிளைன் மேக்ஸ்வெல் தரமான ஒரு பிளேயரு. ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா, கில்லி மாரி விளையாடுவாரு. இங்க பல்லி மாரி விளையாண்டுட்டு இருக்கிறாரு. நான் எப்படி சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. அவரு இந்த மேட்ச்ல இந்த இதுல பார்த்தீங்கன்னா, 10 ரன்னு கூட முழுசா அடிச்சிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா, அவரு அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா, மொத்தமே 6 மேட்ச் விளையாண்டவரு 20 ரன்னுக்குள்ள தான் அடிச்சிருப்பாரு. 3 மேட்ச் 4 மேட்ச் டக் அவுட் ஆயிட்டு இருக்கிறாரு. இதே மாரி ஆஸ்திரேலியன் டீம்ல விளையாடுறாருன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விளையாட மாட்டாரு. இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ்திரேலியன் டீமுக்குன்னா உயிர குடுத்து விளையாடுறாங்க. இங்கன்னா பார்த்தீங்கன்னா, சரியா விளையாடுறதே கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்லல. டேவிட் வார்னர்லாம் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் டீமுக்காக அரும்பாடு அதே அரும்புல்லாட்டம் தேஞ்சு தேஞ்சு உழைச்சு குடுத்தாரு சன்ரைசர்ஸ் டீமுக்கு. அவரே தூக்கி எறிஞ்சுட்டாங்க சன்ரைசர்ஸ் டீம. கிட்டத்தட்ட அவரு தான் ஐபிஎல்லே செகண்ட்லயே ஹையஸ்ட் ரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஹையஸ்ட் 4 சிக்கர் தவனுக்கு அடுத்து அடிச்சதும் அவரு தான். ஆரஞ்ச் கேப் அதிகமா வின் பண்ணதும் அவரு தான். அந்த மாரி நெறைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர் வச்சுக்கிறாரு. அதே மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் சன்ரைசர்ஸ் டீமுக்கு சூப்பரா விளையாண்டு குடுத்துட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரு. இந்த மாரி ஒரு சில ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாமே தரமா விளையாண்டு குடுத்துருக்காங்க. ஷேன் வார்னே பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீமுக்கு கப் அடிச்சு குடுத்திருந்தாரு. நான் மேக்ஸ்வெல்ன்னு குறிப்பிட்டு சொல்லல. ஓ இப்ப இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஏன்னு தெரியல அப்டின்ற என்னோட ஆதங்கத்த சொல்றேன். நான் வந்து பெங்களூர் டீம் கிடையாது. நான் வந்து சிஎஸ்கே டீம். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலா சிஎஸ்கேவ பிடிக்கும். நான் பர்ட்டிகுலரா அந்த டீம் தான்னு நான் சொல்லல. எனக்கு பர்சனலா சிஎஸ்கேவ பிடிக்கும். எனக்கு எல்லா டீமும் பிடிக்கும். எல்லா டீம்ஸோட பிளேயர்ஸும் பிடிக்கும். குறிப்பா ரோஹித் சர்மா. நான் விராட் கோலியோட ஃபேனு. ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி, விராட் கோலின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாத்தையுமே பிடிக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மாரி என்னோட என்னோட நான் ரொம்ப ரொம்ப புடிச்ச பிளேயர்ஸ் இருக்கிற டீம் வந்து அ தோல்வி சந்திக்கிறாங்கன்றப்ப கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குது. அந்த வருத்தத்த தான் நான் சொல்றேன். மித்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வின் பண்ணியிருப்பாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல. பவுலிங்ல இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு மோசமான பவுலிங் வச்சிருக்காங்க. பவுலர்ஸ் எல்லாமே பயங்கரமான பவுலர்ஸ். ஆனா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ற விதம் தான் ரொம்ப மோசமா இருக்குது. அசால்ட்டா அடிக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமு. சாதாரணமா அவங்க பால்ஸ கொஞ்சம் கூட ஏதோ ஏதோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல விளையாடுறவரோட பந்து போட்டா எப்படி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் விளையாடுவாங்களோ, அந்த மாரி அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. இங்க பும்ராவோட பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஹேண்டில் பண்ண விதமே வேற மாரி இருந்துச்சு. ஆனா, அந்த மாரி இந்த டீம்ல ஒரு பவுலர் இருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லவே இல்ல. சாதாரணமா இஷான் கிஷன் அடிக்கிறாரு. சாதாரணமா சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்லாம் நீங்க லெக் சைடு தூக்கி டாஸா போட்டீங்கன்னா, அவர் ஸ்டேடியத்துக்கு வெளியில அடிக்கலன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த மாரி அவரு அசால்ட்டா தூக்கி 6 அடிச்சுட்டு போறாரு. அந்த மாரி ஒரு பால்ஸ்லாம் நீங்க சூரியகுமார் யாதவுக்கு போடவே கூடாது. எப்படியும் தட்டு தடுமாறி 196 ரன் அடிச்சுட்டாங்க. நம்ம ஹையஸ்ட் ஸ்கோர் வின் பண்ணிருவாங்கன்னு நெனச்சிருப்போம். ஆனா அதுதான் கண்டிப்பா கிடையாது. பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஸ்கோர் அடிச்சது வந்துன்னா நல்லது தான். ஆனா மும்பை டீம் இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு அவங்களோட கடப்பார சைடுன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் நின்னாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பிளேயர்லாம் ஸ்டாண்டிங் பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கோர வந்து அசால்ட்டா அடிச்சுருவாங்க. ஏன்னா, அவங்க சன்ரைசர்ஸ்ட்ட விளையாண்டதுலயே நம்ம பார்த்திருப்போம். போன மேட்ச் டெல்லிக்கு எதிரா 230 ரன் 20 ரன்ஸ் அடிக்கிறப்பயே நம்ம பார்த்திருப்போம்.
அத பார்த்தீங்கன்னா, அவங்க ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. 15 ஓவர்லயே அடிச்சுட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மோசமான தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெங்களூர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளே ஆஃப் வாய்ப்பையே தவற விடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 80% உறுதியாயிருச்சு. பெங்களூர் பார்த்தீங்கன்னா, வெளியில போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 80% உறுதியாயிருச்சு. பெங்களூர் டீமும் இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. 80% 20% அவங்க வின் பண்ணா தான் உண்டு. அதாவது அவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணா தான் அந்த 20% உண்டு. இல்ல ஒரு 2 மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா 100% வெளில போயிருவாங்க. ஏன்னா காம்படிஷன் அந்த மாரி இருக்குது. சென்னை டீமு, ராஜஸ்தான் டீமு, கல்கத்தா டீம், சன்ரைசர்ஸ் டீம்லாம் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லக்னோ டீமு, மும்பை டீம்லாம். அந்த டீம்ல எதிர்த்து வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்லாம் எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் போகுது, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மும்பைக்கு அடுத்த மேட்ச் சென்னை கூட. அந்த மேட்ச் இன்னும் பயங்கரமா இருக்கும். பார்க்கலாம் அந்த மேட்ச்லாம் எப்படி போகுதுன்னே தெர்ல. ஆனா ரன்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அந்த சண்டேவே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எல்லாருக்குமே பாய்.